அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் சமீபத்தில் 5 பேர் கொண்ட குழு துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேர்தல் கமிட்டியில் 5 பேர் நியமிப்போம்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு சட்ட விதிகளின்படி 3 பேர் தான் நியமிக்க முடியும். ஆனால் அவர் 5 பேர்னு சொல்கிறாரு. யூஜிசி நாமினி இடம்பெறுவார்ன்ற ஒரு அர்த்தம் வருது. இது தமிழ்நாட்டின் சட்டங்களுக்கு மாறானது. ஆனால் அதை தான் செய்து கொண்டிருப்பதாக அவர் சொல்கிறாரு. இந்த போக்கு எப்படி பார்க்குறது? அதாவது யூஜிசி ஆக்டில் இது இல்லை, பட் யூஜிசி ரெகுலேஷனில் இப்படி எங்கள் நாமினி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பக்கம் நேற்றைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி சம்மந்தமான விஷயங்கள் வருகிற போது அமைச்சர் அருண்ராஜ் நாங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் சரியாக இருக்கும் என்று சொன்னார். அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போவே இது ஒரு டேஞ்சர். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் திமுக இருந்தபோது நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அந்த வழக்கு எந்த நேரத்திலும் வரலாம், பாசிட்டிவாக வரலான்னு சொல்கிறாங்க, நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் எவர் மேபி த கேஸ், ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு நடக்குது. இந்த போராட்டம் என்பது நீங்கள் பலரும் கூட இந்த போராட்டம் தோற்று போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. விடுதலை போராட்டமாக இருக்கட்டும், நீங்கள் 51 எதுக்காக அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது? பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு அதில் இருந்து எவ்வளோ தூரம் வர வேண்டியிருந்தது? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் போராட்டம். ஸோ எந்த நீங்கள் போராடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த போராட்டத்தை அன்னைக்கு நடத்தினதுனால தான் தமிழ்நாடு இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது கூட அதில் ஓகே புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கர்நாடகா, குஜராத்து, மகாராஷ்டிரான்னு அவங்க கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் எல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அது திமுகவுக்கு மட்டும் உரியது இல்லை, அதிமுகவுக்கும் உரியது. நீங்கள் கல்வினா இன்றைக்கி பெண் கல்வி எப்படி இருக்குது, அவங்கள விட நீங்கள் எங்கே இருக்கீங்க? டோட்டல் லிட்ரஸியில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதே போல் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அவங்க படிப்பில் எங்கே இருக்காங்க? எவ்வளவு தூரத்தில் உங்கள் குழந்தை அதுக்கு ஸ்கூல் கிடைக்குது? எவ்வளவு தூரத்தில் அதுக்கு மருத்துவம் கிடைக்குது? நீங்கள் ரோடுகளை கூட ஆவரேஜ் கிலோமீட்டர்னு பார்க்க முடியாது. வெறும் நெடுஞ்சாலைகளாக போட்டு வச்சிங்கன்னா உள்ளடங்கிய கிராமங்களுக்கு போகிறது. ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி சராசரி சாலைகள் எவ்வளவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிகமாக இருக்கும். ஆனால் உள்ளடங்கிய கிராமங்களுக்கான சாலை வசதிகள் என்று பார்த்தா தமிழ்நாடு இருக்கும். அந்த மைனர் டீட்டெயில் பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அதுதான் நம்ம நோக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப ஜிடிபின்னு சொன்னீங்கன்னா ஜிடிபியினுடைய நோக்கம் என்ன? மனிதவள குறியீடு சம்மந்தமானது தானே. இதில் இன்னும் கூட இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உதாரணமாக அவங்க சொல்லியிருக்கிறதுல குஜராத் பெர் கேபிட்டா இன்கம் ஒரு தனி மனிதனுடைய ஆண்டு சராசரி வருமானம் 3,05,000ன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3,15,000ன்னு சொல்லியிருக்காங்க. இது சின்னது தானேன்னு விட முடியாது, அந்த டிஃப்ரென்ஸ் சின்னது தான். பட் எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், 10,000 ஒருத்தர் வாங்குறாரு. பெர் கேபிட்டா டிஸ்பாரிட்டி. டிஸ்பாரிட்டி, இன்கம் இன்இக்வாலிட்டி. நீங்கள் 10,000ம் 1000ம் பார்த்து சராசரி 5,500ன்னு சொல்லலாம். 6,000ம் 5,000ம் இருந்து 5,500ன்னு சொல்லலாம். அதில் இவனுக்கு சாப்பாடே கூட கிடைக்காது, அவன் ஒரு லேவிஸாக. ஆனால் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மைனர் டிஃப்ரென்ஸ். அதனால தான் இன்கம் இன்இக்வாலிட்டி கடந்த காலத்தில் அப்படி இல்லை. அதே போல் நீங்கள் ஜென்ரலாலாம் பேசக்கூடாது எப்போதுமே. நான் அந்த வெள்ளை அறிக்கை சம்மந்தமாக திமுக கூட இன்னும் வலுவாக, திமுக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் அல்லது மீடியா பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் பாவர்ட்டி இண்டெக்ஸை ஏற்கனவே பிலோ பாவர்ட்டி லைன்னா வெறும் சம்பளத்தை மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முக வறுமை. உனக்கு கூடுதலாக சம்பளம் கிடச்சிருக்கலாம், ஆனால் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு நீ போகணுன்னா அப்போது வீடு இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, வாட்ரு இருக்கா, கல்வி இருக்கா, இதெல்லாம் சேர்ந்தது. நம்ம 2.2, குஜராத் எவ்வளோ தெரியுமா? 10.66 11.66, அதாவது 5 டைம்ஸ் நம்மளை விட. அப்போ நீங்கள் நான் லோன் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், அந்த லோன் ஏன் கம்மியாக வச்சுருக்க, ஆனால் நீங்கள் மனுஷன் மாதிரியே மதிக்கலையே என்கிற கேள்வி வரும். எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இது எல்லாத்தையும் என்னென்னா கடைசியில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்கிற அந்த இதுக்குள்ளே
பொறுத்துனீங்கன்னா தான் சரியாக வரணும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து தான் இப்போ நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ உயர்கல்வித்துறையில் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு இவ்வளோ தூரம் போராடுவதற்கான ஒரு காரணம், நீங்கள் அந்த போராட்டத்துக்கான நியாயம் கிடைச்சிருச்சுல்ல. நியாயம் கிடைச்சிருச்சுன்னா நீட்டு ரத்து செய்யப்படலை. ஆனால் நம்ம இது என்ன நடக்கும், இது கமர்ஷியலைசேஷன் என்று வந்த பிறகு அதில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாத்துக்குமான லாபமாக மாறி போகுது. ஸோ இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறவன், ஒரு இன்ஸ்டியூட்டில் 14 பேர் நீங்கள் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் 4 பேர் தற்கொலைக்கு உள்ளாகி இருக்காங்க. நீங்கள் அதை ஆரம்பத்திலே பண்ணியிருந்தால் வந்திருக்காது. இப்போ 5 பேருன்னா நீங்கள் யூஜிசி நாமினி கட்டாயம் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஒரு ஆளை சொல்லுவார். அவர் முழுக்க சங்கியாக தான் இருப்பார். நீங்கள் அதை இன்றைக்கி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியவே அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடிஞ்சுது. அப்படி வந்துருச்சுன்னா வைஸ் சான்சலராக அவங்க அப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த 3 பேர் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அந்த 3 பேரில் ஒரு ஆளை தான் யார் தேர்ந்தெடுப்பா, வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுப்பார். 3 பேர் இருக்கையிலே என்ன பிரச்சனைனா, அந்த பேனலை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறது, அல்லது அது இருக்கிறதுலையே லெஸ் ப்ரோக்ரெசிவ் அல்லது வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் வச்சுருக்க ஒருத்தர். நீங்கள் ஐஐடி மாதிரியான இடத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கூட நீங்கள் கோமியம் சம்மந்தமாக ஒருத்தர், நீங்கள் என்ஜினியரிங் உங்கள் வேலை, நீங்கள் வந்து மெடிசின் படித்தவர் இல்லை, அங்கே போய் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குமா? பட் அவர் பேர் என்ன, காமகோட்டி. அவர் அப்படி பேசுகிறாரு. நீங்கள் சைச்சிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? இப்படி எல்லாமே நடக்கும். எனவே இது ரொம்ப மோசமான விஷயம். அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொன்னது ஸ்பிரிட்டுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இதை எதிர்த்து போராடி என்ன ஆயிரும், இப்படியே இழுத்துக்கிட்டு போயிருமேன்னு பலருக்கும் சுயாட்சின்னு போராடிக்கிட்டே தான். அதனால தான் போராட்டம் என்பது. இந்து பத்திரிகை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர் வந்து வஉசி, பாரதி உங்களுக்கெல்லாம் நல்ல நண்பர். அவர் ஒரு தலையங்க எழுதியிருக்கார். அப்போது தான் ஒரு உயிரென்றோ, அதில் தான் பெண் என்றோ, தனக்கு திருமணமாகிவிட்டதென்றோ, தனக்கு திருமணம் செய்து வைத்தவன் இறந்து விட்டான் என்றோ, அதன் காரணமாக ஒரு இயல்பான பெண்ணுக்குரிய எதையும் தான் அனுபவிக்க முடியாது என்றோ தெரியாத வயதிலேயே எல்லாம் முடிந்து போகிறதே. கடவுளின் பெயரால் இப்படி இதை நியாயப்படுத்துறது சரியா? ஒரு 7 வயசு பெண்ணுக்கு திருமண வயது 7னாவது வைக்க வேண்டாமான்னு அவர் புலம்பியிருக்கார். நீங்கள் இப்போ இன்னைக்கு கான்டெக்ஸ்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த பைத்தியக்காரன் 7 பீடோஃபீலாக இருப்பார் போலேன்றுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் 4 மாதம் 5 மாதத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, 2 வயசு 1 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 7ன்னா இப்போ என்ன, 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கிற போதாவது கல்யாணம் பண்ணி வைங்கடா. இன்றைக்கி நீங்கள் 17 வருஷம் 363 நாள் 364 தான் ஆகிருக்குன்னா கூட அது வந்து சட்டப்படி குற்றமாக வருது. இந்த போராட்டங்கள் நீங்கள் ரூப் கன்வரை தூக்கி போட்ட பிறகு நடந்த போராட்டங்களின் போது பிஜேபி என்ன சொல்லிச்சுன்னா, உடன்கட்டை ஏறுவது என்பது எங்களுடைய உரிமை, இதில் எவனும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இவ்வளோ தூரம் போராடி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ விதவை திருமணத்தை எந்த மாதிரி விதவைகள் மறுமணம் செய்து விடக்கூடாது என்பதற்காகவே எரித்த காலங்கள் உண்டு. அதுலேருந்து மீறி இன்றைக்கி அதை எவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இதெல்லாம் ஆரம்பத்தில் தோற்றுப்போன போராட்டங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே இதுக்காக போராடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய மரபு. அந்த மரபை, அந்த முற்போக்கு மரபுக்கு எந்த பங்கமும் வந்து விடாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு. அஃப்கோர்ஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து காங்கிரஸ்காரர். இந்த டிஃப்ரென்ஸ் லேசாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காங்கிரஸுக்கு எப்போதுமே சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பதில் அவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் இதாக இருந்தாங்க. எனவே அவங்க கட்சி கொள்கையை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். திரு மாணிக்கம் தாக்கூர் இதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் நீங்கள் 5வது நாமினி, அதுவும் ஒன்றிய அரசாங்கம், நீங்கள் யூஜிசி இன்றைக்கி என்ன இருக்குது, நீங்கள் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான், நான் இதை விட்டுருங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை விட்டுருங்க, யூபிஎஸ்சி சேர்பர்சனாக யார் அவங்க போட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மனோஜ் சோனி வந்து திரு நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு அரசியல் பேச்சுக்கள் எழுதி கொடுத்து கொண்டு இருந்தவர் என்பதை பார்க்குற போது தான் நீங்கள் இந்த சிஸ்டத்தையே அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். எனவே ஒரு ஆள் 2 ஆளுங்கிறது இல்லை, 15 யூனிவர்சிட்டிக்கும் டக்குன்னு 15 ஆட்களை போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாடத்திட்டத்தில், பாட முறைகளில், பயிற்று முறைகளில் அல்லது கல்விக்கூடங்களில் ஜனநாயகத்தை உருவாக்குவதில் இதிலெல்லாம் இருந்த நீங்கள் வெறும் அண்ணாமலை மயில்சாமியை போட்டதுனால மட்டுமே அது மாறிடாது.
அது பள்ளி கல்விக்கு உதவலாம். ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக மாற்றிடுவாங்க. இது எல்லாவற்றையும் நீங்கள் அவங்க என்னவா மாற்றலாம், ஆர்எஸ்எஸ் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் மாதிரி மாற்றுவதற்கு ஏன் நம்ம மட்டுமே காசு போட்டுக்கிட்டு இருக்கணும், இவங்க பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக அரசுலேயே மாற்றிடலாமேங்கிறதுக்கான முயற்சி தமிழ்நாடு அரசாங்கம் அதை அனுமதிக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.